Hello friends, welcome to Ronnie Tailors. Pro design என்னென்ன மெட்டீரியல் தேவைன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மெட்டீரியல் என்னென்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் லைன் வந்து நம்ம பால் செயின் போட்டுக்கலாம். பால் செயின் வந்து கருத்து போயிடும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து சுகர் பீட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்பர் 4 ஆன்டிக் பீட்ஸ் போட்டுக்கலாம். ஃபேப்ரிக்கில் போட்டிருக்கேன். திரும்ப ஒரு லைன் வந்து நம்ம பால் செயின் போட்டுக்கலாம். இப்போ நம்ம பீட்ஸ் போட்டுட்டு லோட் ஸ்டிச் போட்டுக்கலாம். அது பைப்பிங் த்ரெட் போட்டு ஃபேப்ரிக்கில் போட்டு இப்போ சில்க் த்ரெட்டில் 3+3 6 ஸ்டாண்ட்ஸ் எடுத்திருக்கேன். இதில் ஒரு 5 லைன் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து இதை கவர் பண்ணிடலாம். பிகினர்ஸ் வந்து காட்டன் த்ரெட்டில் போட்டு பழகிட்டு அதுக்கப்புறம் சில்க் த்ரெட்டில் போட்டிங்கன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நான் சாண்டல் சில்க் த்ரெட் எடுத்திருக்கேன். 3+3 6 ஸ்டாண்ட்ஸு. நம்ம இங்கே எப்படி போட்டோமோ அதே மெத்தட் தான் இதுவும் போட போகிறோம். இதில் போட்டுட்டு த்ரெட்டை நம்ம கட் பண்ணாமலே இங்கே கொண்டு வந்துடலாம். இப்போ நம்ம த்ரெட் ஒர்க்லாம் போட்டுட்டு இங்கே 3 லைன் போட்டிருக்கோம் இல்லையா, பால் செயின் நம்பர் 4 ஆன்டிக் பீட்ஸ் பால் செயின், அந்த 3 லைனே திரும்ப இங்கே போட்டுக்கலாம். இப்போ நம்ம வந்து பீட்ஸ்லாம் போட்டோம். பீட்ஸ் போட்டுட்டு நான் ஒரு கிளிப் ஸ்டோன் எடுத்திருக்கேன் கோல்டன் கலரில். ஸ்டோன் போட்டுட்டு நம்ம வந்து இங்கே லீஃப் மார்க் பண்ணிக்கலாம். சில்க் த்ரெட்டில் 3+3 6 ஸ்டாண்ட்ஸ் எடுத்திருக்கேன். இதில் வந்து 5 லைன் போட்டிருக்கேன். அதே மாதிரி இதுலேயும் நம்ம எல்லாத்துலேயுமே 5 லைன் வர்றத மாதிரி, இதில் 5 லைன் இதில் 5 லைன் வர்றத மாதிரி போட்டிங்கன்னா எல்லாமே ஈவனாக இருக்கும், கரெக்டாக இருக்கும். நம்ம லீஃப் போட்டுட்டு ஸ்டோன் போட்டுக்கலாம். க்ரீன் கலர் ஸ்டோன் எடுத்திருக்கேன். நல்லா ட்ரை ஆகட்டும். இப்போ நம்ம ஸ்டோன்லாம் ட்ரை ஆகிட்டு ஸ்டோன் ட்ரை ஆனதுக்கப்புறமா இது சுற்றி நம்ம ஜர்தோ ஸ்ப்ரிங் போட்டுக்கலாம். நீடில் நம்பர் 10 எடுத்திருக்கேன் ஜர்தோ ஸ்ப்ரிங் போடுறதுக்கு.
ஜர்தோஸ்பிரிங் வந்து ரொம்ப பிடிச்சி இழுக்காதீங்க. நம்ம ஜர்தோஸ்பிரிங் போட்டு பீட்ஸ் போட்டுக்கலாம். 3 சுகர் பீட்ஸ் எடுத்திருக்கேன். நம்பர் 4 ஆண்டிக் பீட்ஸ். ஃப்ளாட்டாக இருக்கக்கூடியது, ஒன் சைட் ஃப்ளாட்டாக இருக்கு பாருங்கள். திரும்பவும் 3 சுகர் பீட்ஸு, ஒரு ஆண்டிக் பீட்ஸ். நம்ம இதில் போட்ட மாதிரி இந்த பக்கம் போட்டுக்கலாம். த்ரெட் வந்து நம்ம கட் பண்ண வேண்டாம், இதிலேருந்து இங்கே எடுத்துடலாம். இப்போ நெக்கோட சென்டர் பகுதியில் மட்டும் இந்த மாதிரி பீட்ஸ் போட்டிருக்கேன், ஸ்டோன் போட்டு பீட்ஸ் போட்டிருக்கேன். போட்டுட்டு இங்கெல்லாம் வந்து நம்ம பீட்ஸ் போடல, இதில் வந்து நம்ம ஒரு கொடி மாதிரி போட்டுக்கலாம். இதிலேருந்து இது ஒரு கொடி. இப்போ இதில் ஃபேப்ரிக்கில் போட்டு பீட்ஸ் போட்டுக்கலாம். இது மாதிரி நம்ம எல்லா கொடியிலையும் போட்டுக்கலாம். பீட்ஸ் போட்டுட்டு நான் லீஃப் மார்க் பண்ணியிருக்கேன். நம்ம லீஃப் இதில் போட்டோம் இல்லையா, அதே மாதிரி போட்டுக்கலாம். இங்கே இதில் பீட்ஸ் போட்டிருக்கோம் இல்லையா, அதே இது இதுலேயும் நம்ம போட்டுக்கலாம். இப்போ நான் லீஃப் வந்து அவுட்லைன் வந்து செயின் ஸ்டிச் போட்டிருக்கேன். செயின் ஸ்டிச் நம்ம எல்லாமே லீஃப் எல்லாமே போட்டாச்சு. போட்டுட்டு இப்போ வந்து கிளிப் ஸ்டோன் போட்டுக்கலாங்க. இங்கே பாருங்கள், நம்ம ஃபுல் ஒர்க் முடிச்சிட்டோம். ஃபுல் ஒர்க் முடிஞ்சோன்னா ரொம்பவே நீட்டாக இருக்குது. சிம்பிளான ஒர்க்கு, சிம்பிளாக ரொம்ப எலகண்டாக இருக்குது பாருங்கள். ஸ்லீவுக்கும் சேம் டிசைன் தான் வரும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.